சோனாமர்கில் இருந்து ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் பீக் ஆஃப் த மவுண்டனுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். பார்க்குற இடம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே நாங்கள் ட்ரைவ் பண்ணி போகிறதே ரொம்ப கஷ்டமான டேஞ்சரஸாக இருந்துச்சு. அங்கே நின்றுட்டு நாங்கள் சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த மலைகளும் மலையிலேருந்து பார்க்குற கீழ் ஸ்தலங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேட்டும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அப்படியே எங்கள் பயணம் முன்னோட்டு போயிட்டே இருந்தது. ரொம்ப குறுகிய ரோடு, கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி போனால் மட்டும்தான் நம்மளால் ரீச் ஆக முடியும். ஸோ பீக் ஆஃப் த மவுண்டன் காஷ்மீர் வேலியை நாங்கள் ரீச் ஆகிட்டு அங்கே ரொம்ப குளிராக இருந்துச்சு. ஸோ நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்கே நம்ம குதிரை மூலமாகவும் வரலாம். ஆனால் இந்த பீக் ரீச் பண்ணுறது வண்டி மூலம் மட்டும்தான் வர முடியும். ஸோ அங்கே நின்று நாங்கள் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இதுக்கும் மேலே சில இடம் இருக்குது, அதையும் பார்க்க ட்ராவல் பண்ணி போனோம். அப்போ போகிற வழியில் நிறைய ஆடுகள், அங்கே சில டென்ட்டு போட்டு மக்கள்லாம் இருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் கிளேசியரை பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது கிளேசியர். ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அந்த கிளேசியர் அந்த வெதரை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப கீழே வர ஆரம்பித்தோம். கீழே வரும்போதும் பாதைகள் ரொம்ப டேஞ்சராக இருந்துச்சு. பார்த்து வந்தோம். எங்களுக்கு கிடைச்ச அந்த டிரைவர் தாரிக், நல்ல டிரைவர், நல்லா ஓட்டி காரை சேஃபாக எங்களை கீழே கொண்டு வந்து விட்டார். அடுத்து நாங்கள் ஸ்ரீநகர் ரீச் பண்ணிட்டு அங்கே வந்த உடனே டால் லேக்கில் மித்தில் அந்த ஸ்கீயிங் எல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த ஸ்கீயிங்க்கு அவரை மட்டும் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தார். அவர் தனியாக ஓட்டுவோம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அது முடியாது, நாங்களும் கூட வருவோம் அப்படின்னு சொன்னது அவருக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. பட் ஹீ என்ஜாய்ட் அ லாட். அது முடிச்சுட்டு ஸ்கீயிங் முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போனது ஸ்டே. இன்றைக்கி ஸ்டே போட் ஹவுஸில். ஸோ அங்கே போட் ஹவுஸ் ஸ்டேக்காக நாங்கள் ஷிகாரி போட் எடுத்துகிட்டு போனோம். ஷிகாரி போட்டில் ட்ராவல் பண்ணி நாங்கள் போட் ஹவுஸை ரீச் பண்ணோம். ஆலப்புழாவில் போட் ஹவுஸ் ஃபேமஸ். பட் ஸ்டில் இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இருந்துச்சு. இதுதான் போட் ஹவுஸோட உள்ளே இருக்கிற ஹால், டைனிங் ஹால் அண்ட் ரிசப்ஷன் ஏரியாலாம். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு ஈவினிங் ரைடு போனோம், ஷிகாரி ரைடு போனோம். அந்த ஷிகாரி ரைடு போகும்போது மீனாட்சியும் இதுலும் தொலையணும் நாங்கள். ஸோ அவங்க கையில் அந்த தொலைகிற கம்பை கொடுத்து தொலைய சொன்னோம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ட்ராவல் பண்ணி அப்படியே அந்த மார்க்கெட்குள்ளெல்லாம் போனோம், ஃப்ளோட்டிங் மார்க்கெட்குள்ளே. பட் ஜாமான் ஒன்றும் வாங்கலை, ஜஸ்ட் பார்த்தோம் எப்படி இருக்குது, மார்க்கெட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணோம். அப்படியே அமைதியாக எங்களோட பயணம் இன்றைக்கி நிறைவாச்சு.